உண்மையிலே வந்து நம்ம அண்ணாச்சி ஒரு லீடர் தான். அவரோட குவாலிட்டிஸ், அவரோட டிசிப்ளின், அவரோட வே ஆஃப் காண்டாக்ட், இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் எம்பையருக்கு அவர் ஒரு தனி ஆளாக இன்னைக்கு நிறையா பேருக்கு அவரோட எம்ப்ளாயீஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவரோட லீடர்ஷிப்பை பார்க்கும்போது கரெக்ட், அதுக்கு தான் அவர் லெஜெண்டுங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் 2024 நான் போய் கருடன் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட நடித்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வரேன். ஒரு 2 டேஸில் வந்து நம்ம நிக்கில் முருகன் ஃபோன் பண்ணி, ஷாம் ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கணும். சரி, எந்த படம் அப்படின்னா லெஜண்ட் சரவணன் சாரோட படத்தில் நடிக்கணும். ரெண்டாவது அதோட டைரக்டர் வந்து துரை செந்தில்னு சொல்லும் போது அன்னைக்கு நான் நிக்கிலுக்கு நன்றி சொல்ல முடியல. காரணம் என்னடானா ஃபோனில் தான் பேசணும். ரொம்ப ரொம்ப நன்றி நிக்கில் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் செந்தில் சார் என் ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணி கதை சொல்லணும்னு சொன்னார். சார் கதையெல்லாம் வேணாம், உங்கள் படத்தில் நான் நடிக்கணும், உங்கள் டைரக்ஷனில் நடிக்கணும். காரணம் என்னடானா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னா நம்ம துரை செந்தில் சார்ன்னு சொல்லலாம்.